செல்வம் என்பது பணத்தில் மட்டும் இல்லை, அது மனப்பாங்கில், நம்பிக்கையில், கனவுகளில், பழக்கங்களில், நன்றியுணர்வில் இருக்கிறது. பணக்காரன் போல சிந்திக்க பணக்காரன் ஆகஸ்ட் வேண்டிய அவசியமில்லை. மனதில் நம்பிக்கை இருந்தால் அது உங்களை செல்வந்தனாக மாற்றும். இன்று உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பது முக்கியமில்லை, நாளை நீங்கள் எவ்வளவு பெரிய கனவு காண்கிறீர்கள் என்பதே முக்கியம். நன்றியுணர்வு கொண்ட மனம் எப்போதும் வளம் பெறும். என்னிடம் இல்லை என்று நினைப்பதை விட என்னிடம் இருக்கிறது என்று நினைத்தால் மனம் செல்வந்தன் ஆகிறது. பணக்காரர்கள் தினமும் கற்றுக்கொள்கிறார்கள். புத்தகம் படிப்பது, புதிய திறன்களை கற்றுக்கொள்வது, நல்லவர்களுடன் பழகுவது, இவை எல்லாம் செல்வத்தின் அடிப்படை. நீங்கள் எவ்வளவு நேரம் சமூக ஊடகத்தில் செலவிடுகிறீர்கள்? அதே நேரத்தை ஒரு புத்தகத்தில் செலவிட்டால் உங்கள் அறிவு செல்வமாக மாறும். காலை எழுந்தவுடன் இன்று நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தைகள் உங்களை பணக்கார மனப்பாங்கிற்கு அழைத்துச் செல்லும். பணக்காரர்கள் எப்போதும் தங்களை மதிக்கிறார்கள். நீங்கள் எவ்வளவு எளிய உடை அணிந்தாலும் சுத்தமாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் அது செல்வத்தின் அடையாளம். உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் சிரிப்பு, இவை எல்லாம் உங்களை பணக்காரனாக காட்டும். பணக்கார மனப்பாங்கு என்பது நான் மதிப்புள்ளவன் என்று நம்புவது. பணம் வங்கியில் இருந்தால் குறையும், ஆனால் அறிவு மனதில் இருந்தால் அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். புத்தகங்கள், ஆன்லைன் பாடங்கள், வழிகாட்டிகள், இவை எல்லாம் உங்களை பணக்கார மனப்பாங்கிற்கு அழைக்கும் முதலீடுகள். அறிவில் முதலீடு செய்தால் அது வாழ்க்கை முழுவதும் வட்டி தரும். பணக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். உதவி செய்வது, அறிவை பகிர்வது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, இவை எல்லாம் செல்வத்தின் அடையாளம். நீங்கள் பிறருக்கு மதிப்பு கொடுத்தால் உலகம் உங்களுக்கு மதிப்பு தரும். உதவி செய்வது பணக்கார மனப்பாங்கின் மிகப்பெரிய ரகசியம். பணக்காரர்கள் எப்போதும் பெரிய கனவுகள் காண்கிறார்கள். அவர்கள் இன்று எங்கே இருக்கிறார்கள் என்பதை கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் நாளை எங்கே இருக்க வேண்டும் என்பதையே சிந்திப்பார்கள். நீங்கள் இன்று சிறிய வீட்டில் இருந்தாலும் நாளை பெரிய வீட்டில் வாழ்கிறேன் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த கற்பனை உங்களை முன்னேற்றும். கனவுகள் இல்லாமல் பணக்கார மனப்பாங்கு இல்லை. செல்வம் என்பது பணத்தில் மட்டும் இல்லை, அது மனதில், பழக்கத்தில், கனவுகளில், நம்பிக்கையில் உள்ளது. நீங்கள் பணக்காரன் அல்லாதிருந்தாலும் பணக்காரன் போல சிந்தியுங்கள். அந்த சிந்தனை உங்களை உண்மையான செல்வந்தனாக மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், பணம் வரலாம், போகலாம். ஆனால் பணக்கார மனப்பாங்கு ஒருமுறை வந்தால் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். நீங்கள் பணக்காரன் அல்லாதிருந்தாலும் பணக்காரன் போல சிந்தியுங்கள். மனம் செல்வந்தன் ஆனாலே வாழ்க்கை செல்வந்தன் ஆகும். செல்வம் என்பது ஒரு எண்ணம், அது ஒரு மனப்பாங்கு, அது ஒரு வாழ்க்கை முறையின் அடையாளம். பணம் இல்லாமல் இருந்தாலும் பணக்காரன் போல சிந்திக்கலாம். ஏனெனில் உண்மையான செல்வம் என்பது மனதில் தொடங்குகிறது. நீங்கள் இன்று எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதல்ல, நீங்கள் நாளை எவ்வளவு பெரிய கனவு காண்கிறீர்கள் என்பதே உங்கள் செல்வத்தின் அளவு. பணக்கார மனப்பாங்கு என்பது நான் மதிப்புள்ளவன், நான் திறமையுள்ளவன், நான் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையிலிருந்து தொடங்குகிறது. நீங்கள் எளிய உடையில் இருந்தாலும் சுத்தமாகவும் நம்பிக்கையுடன் நடந்தால் அது செல்வத்தின் அடையாளம். நீங்கள் சாதாரண வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை அன்பும் நன்றியுணர்வும் நிறைந்த இடமாக மாற்றினால் அது செல்வத்தின் அடையாளம். நீங்கள் எளிய உணவை சாப்பிட்டாலும் அதை நன்றியுடன் சாப்பிட்டால் அது செல்வத்தின் அடையாளம். செல்வம் என்பது வெளிப்புறத்தில் மட்டும் இல்லை, அது உள்ளத்தில் உள்ளது. பணக்காரர்கள் தினமும் கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் புத்தகங்களை படிக்கிறார்கள், புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறார்கள், நல்லவர்களுடன் பழகுகிறார்கள். நீங்கள் சமூக ஊடகத்தில் செலவிடும் நேரத்தை ஒரு புத்தகத்தில் செலவிட்டால் உங்கள் அறிவு செல்வமாக மாறும். அறிவு என்பது பணத்தை விட பெரிய செல்வம். பணம் குறையலாம், ஆனால் அறிவு அதிகரிக்கும். நீங்கள் தினமும் உங்களுக்கே சொல்லுங்கள், இன்று நான் வெற்றி பெறுவேன், இன்று நான் வளர்ச்சி அடைவேன், இன்று நான் பணக்கார மனப்பாங்குடன் வாழ்வேன். அந்த வார்த்தைகள் உங்களை மாற்றும். வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவை. பணக்கார மனப்பாங்கு கொண்டவர்கள் எப்போதும் பிறருக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் உதவி செய்கிறார்கள்,
அறிவை பகிர்கிறார்கள், நல்ல வார்த்தைகள் பேசுகிறார்கள். நீங்கள் பிறருக்கு மதிப்பு கொடுத்தால் உலகம் உங்களுக்கு மதிப்பு தரும். உதவி செய்வது பணக்கார மனப்பாங்கின் மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் இன்று சிறிய வீட்டில் இருந்தாலும் நாளை பெரிய வீட்டில் வாழ்கிறேன் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இன்று சாதாரண வேலையில் இருந்தாலும் நாளை பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் என்று கற்பனை செய்யுங்கள். நீங்கள் இன்று குறைந்த சம்பளத்தில் இருந்தாலும் நாளை அதிக சம்பளத்தில் வாழ்கிறேன் என்று கற்பனை செய்யுங்கள். அந்த கற்பனை உங்களை முன்னேற்றும். கனவுகள் இல்லாமல் பணக்கார மனப்பாங்கு இல்லை. செல்வம் என்பது பணத்தில் மட்டும் இல்லை, அது மனதில், பழக்கத்தில், கனவுகளில், நம்பிக்கையில் உள்ளது. நீங்கள் பணக்காரர் அல்லாதிருந்தாலும் பணக்காரன் போல சிந்தியுங்கள். அந்த சிந்தனை உங்களை உண்மையான செல்வந்தனாக மாற்றும். நினைவில் கொள்ளுங்கள், பணம் வரலாம் போகலாம், ஆனால் பணக்கார மனப்பாங்கு ஒருமுறை வந்தால் அது வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும். பணக்கார மனப்பாங்கு என்பது நான் மதிப்புள்ளவன் என்று நம்புவது, நான் வெற்றி பெறுவேன் என்று நம்புவது, நான் வளர்ச்சி அடைவேன் என்று நம்புவது. அந்த நம்பிக்கை உங்களை முன்னேற்றும். நீங்கள் எவ்வளவு எளிய உடை அணிந்தாலும் சுத்தமாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் அது செல்வத்தின் அடையாளம். உங்கள் பேச்சு, உங்கள் நடை, உங்கள் சிரிப்பு, இவை எல்லாம் உங்களை பணக்காரனாக காட்டும். பணம் வங்கியில் இருந்தால் குறையும், ஆனால் அறிவு மனதில் இருந்தால் அது நாளுக்கு நாள் அதிகரிக்கும். புத்தகங்கள், ஆன்லைன் பாடங்கள், வழிகாட்டிகள், இவை எல்லாம் உங்களை பணக்கார மனப்பாங்கிற்கு அழைக்கும் முதலீடுகள். அறிவில் முதலீடு செய்தால் அது வாழ்க்கை முழுவதும் வட்டி தரும். பணக்காரர்கள் எப்போதும் பிறருக்கு மதிப்பு கொடுக்கிறார்கள். உதவி செய்வது, அறிவை பகிர்வது, நல்ல வார்த்தைகள் பேசுவது, இவை எல்லாம் செல்வத்தின் அடையாளம். நீங்கள் பிறருக்கு மதிப்பு கொடுத்தால் உலகம் உங்களுக்கு மதிப்பு தரும். உதவி செய்வது பணக்கார மனப்பாங்கின் மிகப்பெரிய ரகசியம்.